அண்மை செய்தி, கோவை மதுரை மெட்ரோ திட்டங்கள் நிராகரிக்கப்படவில்லை என்று சென்னை மெட்ரோ நிர்வாகம் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. சற்று நேரத்திற்கு முன்னதாக தமிழகத்தை விட குறைவான மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு அங்கீகரித்திருப்பதாகவும், ஆனால் கோவை மதுரை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது மெட்ரோ நிர்வாகம் சார்பாக ஒரு தகவல் என்பதை கொடுத்திருக்கிறது. அதில் குறிப்பாக கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அரசிடம் கூடுதலாக விளக்கம் கேட்டே கடிதம் என்பது திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், நிராகரிக்கப்படவில்லை என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பாக தற்பொழுது தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. என்னென்ன காரணங்களை மத்திய அரசு கேட்டிருக்கிறது, ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய விளக்கங்களில் என்னென்ன திருப்தி அடையவில்லை என்பது தொடர்பான முழுமையான அந்த விரிவான அறிக்கையை மெட்ரோ ரயில் சார்பாக தகவல் என்பது அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் முழுமையாக வெளியிடப்படும் என்றும், அதே போல ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் சில தகவல்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அது தொடர்பாக முழுமையான விளக்கம் என்பது கேட்கப்பட்டிருப்பதாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் என்பது வெளியாகியிருந்த நிலையில் அது நிராகரிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்கள் மெட்ரோ நிர்வாகம் சார்பாக அறிக்கையாக வெளியிடப்படும் பொழுது முழுமையாக தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு ஏற்கனவே முதல்கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் என்பது தொடங்கப்பட்டிருந்த நிலையில் மெட்ரோ கோவைக்கும் அதே போல மதுரைக்கும் இரண்டாம் நகரங்களாக இருக்கக்கூடிய நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் தேவை என்று தமிழக அரசு வந்து விரிவான திட்ட அறிக்கை என்பது அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு முறை திட்ட அறிக்கை என்பது மாற்றி அமைக்க வேண்டும் என்று திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அந்த அறிக்கையை தமிழக அரசிடம் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், முழுமையான விவரங்கள் என்பது கேட்கப்பட்டிருப்பதாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஷெலினா.